ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏனென்ற கேள்வி நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, பெஹல்காம் சம்பவத்திற்கு அதிரடி தாக்குதலாக பதிலடி கொடுத்தது இந்தியா. இந்தியாவின் பதிலடிக்கு பாகிஸ்தானும் அவ்வப்பொழுது எல்லைப் பகுதிகளிலே போரை தொடங்கியது. அப்பாவி பொதுமக்களை கொன்றதாகவும் தகவல் வெளியானது. கடந்த ஒரு வார காலமாகவே தினமும் இரவு நேரங்களில் மாலை வேளைகளில் யுத்த சத்தம் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் ஒலித்தது. இது உலகெங்குமே எதிரொலித்தது. இந்த யுத்த சத்தத்திற்கு இன்று மாலை 5 மணியுடன் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இரு நாடுகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இன்று மாலை 5 மணியுடன் அந்த யுத்த சத்தம் ஓய்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதற்கு ஆமோதித்திருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்தும் அதற்கான துறை அமைச்சர் ஆமோதித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்று மாலை 5 மணியுடன் இந்த போர் நடவடிக்கை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு பிறகு அமைதியான சூழல் நிலவுவதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னர் என்ன பின்னர் என்ன என்றுதான் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் பிரின்ஸ் அவர்கள். வணக்கம் சார். இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி சுரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். இணையத்தின் வழியாக காத்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக எஃப்எஸ்பி இராணுவ புலனாய்வுத்துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி ஜெயஸ் சுப்பிரமணியனும் இணைப்பில் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதலாவதாக திரு ஐயநாதன் சார், உங்ககிட்டேருந்து எடுக்கிறேன். இன்று மாலை ஒரு 4 மணி அதற்கு முன்னர் வரை எல்லாருடைய மனநிலையும் இன்று இரவு எப்படி இருக்க போகிறதோ என்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஒரு பதற்றமும் இருந்தது, அந்த எல்லைப் பகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே. ஆனால் மாலை 5 மணியுடன் இந்த போர் முடிவுக்கு வருகிறது என்கிற அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இது பற்றிய அவங்களுடைய முதல் கட்ட கருத்து சொல்லுங்கள். போரை யாரும் ஆதரிக்கவில்லை, அமைதியைத்தான் நாடுகிறோம். ஆனால் இந்த நாடு தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலால், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு ஏராளமான உயிரிழப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இன்று நேற்றல்ல, 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக. அப்படிப்பட்ட நிலையில் 7ஆம் தேதி நள்ளிரவு பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்திய ஆபரேஷன் சிந்தூர், அந்த தாக்குதல் மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது. அதிலிருந்து அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தொடுத்த போர் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நேற்று இரவும் அதற்கு முன்னாள் இரவு 3 நாட்களாக நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவதுதான் இந்த தாக்குதலினுடைய நோக்கம். அந்த நோக்கம் தொடர்பாக பாகிஸ்தானிடமிருந்து நாம் எந்த விதமான உறுதியையும் பெறவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய தலையீடு வந்தது. ட்ரம்ப் பேசினார், இரவு முழுவதும் பேசினார் என்று சொல்கின்றார். பேசினோம், அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதாவது அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இதனால் என்ன விதமான பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான். இவ்வளவு தூரம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை எல்லாம் அடித்து ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்தை செய்கிறோம், அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றால் அது வேறு விடயம். அப்படியெல்லாம் எதுவும் நடந்தாலும் அமெரிக்கா கேட்டுக்கொண்டது, உடனே நாம் அதை ஒப்புக்கொள்கிறோம் என்றால் இந்த பெரும் முயற்சி அப்படின்றதே பெரிய ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக எனக்கு தெரிகிறது. அதான் நீங்க ரொம்ப நாம குறிப்பிட வேண்டப்பட்ட விஷயம். அதாவது காரணம்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. அதாவது எதிர்பார்த்தது எதுவுமே முழுமையாக பெறாத நேரத்தில் போர் நிறுத்த அறிவிப்பு எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களா? இல்ல, எதிர்பார்த்ததை நம்ம சாதிச்சோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, பயங்கரவாத முகாம், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம், திட்டமிட்டோம். அது மிக அற்புதமாக திட்டமிடப்பட்டு நமது பாதுகாப்பு படையினரால் நிறைவேற்றப்பட்டது. அதோடு அது நிக்கல. அதுக்கு பிறகு இது எதிர்காலத்துல தொடராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் என்னுடைய கேள்வி. எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து, எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி எல்லாம் பண்ணிட்டதுக்கு பிற்பாடு பாகிஸ்தானிடமிருந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு நாம் போர் நிறுத்தத்துக்கு போறோம் அப்படின்னோம்னா இதனால் நமக்கு என்ன விளைய போகிறது? எதிர்காலத்தில் இதே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்காது என்பதற்கு என்ன அத்தாட்சி? இல்லை, இவ்வளவு தூரம் முன்னெடுத்த இந்திய அரசாங்கம் அதற்கான ஒரு உறுதித்தன்மையை பெறாமலா போர் நிறுத்தத்தையும் ஒத்துக்கொண்டிருக்கிறது? இல்லையே. டிஜிஎம்ஓனுடைய வேலை, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் எல்லையில் ஏற்படக்கூடிய இந்த போர் நிறுத்த மீறல்களை எல்லாம் பற்றி பேசி அது நடவாமல் தடுப்பதற்காக ஒரு சந்திப்பு தான்.
அந்த இடத்திலிருந்து இந்த சம்மதம் இதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்திலேயே முடிக்கப்பட 3:35 அந்த டிஜிஎம்ஓ இங்க இருக்க டிஜிஎம்மோட பேசினாரு. அதானே சொல்றாரு, ஐநூறு செயலாளர் தானே சொன்னாரு மிஸ்திரி. அதோட நிறுத்திட்டாரு, அவ்வளவுதான். என்ன அடிப்படைன்னு என்ன சொல்றாரு, எங்க இருக்குது அடிப்படை, அதுதான் நான் கேட்கிறேன். அது எங்க இருக்கு, எந்த உறுதிப்பாடு எங்க இருக்கு, உறுதிமொழி எங்க இருக்கு? சோ டவுன் த லைன் இன்னொரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு தாக்குதல் நடக்குது, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இல்ல, போர் நிறுத்த அறிவிப்பை இப்போது எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்கான என்ன மாதிரியான ஒரு ஒப்புதல் கிடைச்சிருக்குங்கிறத அடுத்தடுத்த அறிவிப்புகள் வழியா நம்ம பார்ப்போம். நான் அடுத்த கட்ட நகர்வுல உங்ககிட்ட வரேன். நான் சண்முகவேல், நீங்க வந்து நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எவ்வளவு கொடூரமானதுன்றதை பாருங்க. மும்பையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதற்கு பிறகு இப்ப பகல்காவில் நடந்த தாக்குதல், புல்வாமாவில் நடந்த தாக்குதல், எவ்வளவு உயிரிழப்புகள். இவ்வளத்தையும் வந்து நம்ம சந்தித்ததற்கு பிறகு ஒரு உறுதியான ஒரு சரியான ஒரு அதிகபட்சமான நடவடிக்கைன்றது இப்ப எடுக்கப்பட்டதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு உறுதியை கூட பெறாமல் அதை முடித்துக் கொள்வது அப்படின்றது எங்க கொண்டு போய்விடும்? அதுதான் என்னோட கேள்வி. நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த நகர்வில் அதை பேசுவோம். நம்ம திரு சுரேஷ் பாபு சார், இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு, அதாவது பெஹல்காம் சம்பவத்தில் நடந்து 26 பேருடைய மரணங்கள் என்பதை கடந்து இந்திய பிரதமருக்கே விடுக்கப்பட்ட சவால், ஒரு 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது. அதற்கு அரசு எடுத்த முன்னெடுப்பு என்பது இராஜாங்க ரீதியாக இந்த போருக்கு முன்னால் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் அனைத்து நாடுகளும் முற்று கவனித்துக் கொண்டிருந்தன. அதற்கு பிறகு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்தியாவின் மீது குறை சொல்லாத அளவிற்கு நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. ஆனால் அமெரிக்க அதிபரின் பேச்சிற்கு பிறகு உடனே போர் நிறுத்தம் என்றால் எப்பேற்பட்ட உத்தரவாதம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம 345க்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நடந்தக்கூடிய ஒரு சிறிய விஷயம். இது ப்ரீஎம்ப்ட் என்ன நடந்ததுன்னு வந்து இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்த்ரி மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மே 12 கிளியராக தொடரும்னு அதில் சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். இது நம்ம இன்னும் கன்க்ளூஷனுக்கே வரல. என்னென்னலாம் டிமாண்ட் பண்ண போகிறோங்கிறது தற்காலிகம். இது வந்து இது அப்போ என்னென்ன இருக்கும், எத்தனை டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்லாம் கொடுப்போம், யார் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம டிமாண்ட் நிச்சயம் வைப்போம். நிச்சயமாக இது வந்து ஃபஸ்ட் திங். பகல்காமுக்கு பொறுத்த வரைக்கும் நடந்ததுக்கு அப்புறமேல் வந்து நம்ம 12 நாளாக வந்து எந்த விதமான எல்லா விதத்தோட சீஸ்ஃபயரையும் வயலேட் பண்ணது பாகிஸ்தான். நம்ம எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கில் மட்டும்தான் இருந்தோம். என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், எந்த மாதிரி தீவிரப்படுத்த வேண்டியது, அவங்களோட தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டியது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம இருந்தோம். 7ஆம் தேதி ஏர்லி மார்னிங் நம்ம ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தீவிரமான நம்மளுடைய தாக்குதல் ஒவ்வொரு விதத்துலையும் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் அதுலேயுமே கிடையாது. நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட நிறையா மேஜர் லெவலில் வந்து நிறையா பலுசிஸ்தான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தில் எல்லாமே அவங்களாம் இன்டர்னல் சிவில் வார்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. பொருளாதார நெருக்கடி மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. அவங்களோட மெயின்டெனன்ஸே பண்ண முடியாமல் இருக்கு. ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கோ அதுக்கு எல்லாமே நிறையா அவங்க எல்லாமே வந்து லைவாக வந்து அவங்களோட PF-15 மிசைல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. அவங்களோட நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கு, போதுமான அணு ஆயுதங்கள் இல்லை, பலம் குறைவு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தாக்குதல் தொடுத்ததில் அவங்களும் சளைக்கலையே, தொடுத்துட்டு தானே இருந்தாங்க. அதெல்லாம் நார்மல் ஷெல்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ், அதெல்லாமே பெரிய லெவலில் வந்து அவங்கள்ட்ட ஒன்றும் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள மாதிரிலாம் மேக் இன் இந்தியா மாதிரிலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள விட நியர் அபவுட் மோர் தென் 50 to 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இன் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸில். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 25,000 கோடி நம்ம மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் மேக் இன் இந்தியாவில். அது எல்லாத்தையுமே ஸோ நம்மளோட டைவர்ஸ்ஃபைடாக வந்து வித்தின் த ஸ்டான் ஆஃப் நியர் அபவுட் 14-15 இயர்ஸில் நம்ம நிறைய டெவலப் ஆகிட்டோம். DRDOலேருந்து நம்மள்ட்ட எல்லாமே இண்டிஜினியஸாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வச்சுருக்கோம். இப்போ கடந்த இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதல்கள், ஏர்லி மார்னிங் நடந்த 3 ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஏர் பேஸஸ் தாக்கப்பட்டது எல்லாமே ரொம்ப மேஜர் செட்பேக் அவங்களுக்கு. ரொம்ப மேஜர் செட்பேக்ஸ். கடந்த 12 இடங்களில் வந்து ட்ரோன்ஸ் மூலியமாக தாக்குதல். இப்போ இந்த போர் கூட இந்த நிறுத்தத்திற்கு கூட முக்கியமான காரணம் வந்து பாகிஸ்தான் பின்வாங்கினதான் நினைக்கலாமா?
நிச்சயமாக பின் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு எம்பி வந்து அன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் எது பார்க்குறதுமே சரி, நிறைய விஷயத்தில் அவங்களோட பப்ளிக்கோட ஒப்பீனியன் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ரைஸ் ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ ஒரு கிலோ சிக்கன் இஸ் 1000 rupees, ரைஸ் இஸ் இன் அபவுட் 450 rupees. அந்தளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஸ்கேர்சிட்டி ஆஃப் எடுத்து இதில் நிறைய விஷயத்தில் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பெரிய செட்பேக்காக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து விரும்பவே இல்லை போகிற யாருக்குமே. அவங்களுக்குள்ள அவங்களோட இராணுவ தளபதிகள் அப்படின்னு சொல்கிற ஜென்ரல்ஸ் லெவல்ஸில் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கும் ஆசிம் முனீர் அவங்களோட இதுக்குமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சரி அவங்க தே வாண்டட் டு சர்வைவ்னா அங்கே வந்து எப்பொழுதுமே ஒரு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவங்க சர்வே பண்ண முடியுங்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஜனவரியில் தான் அவங்க $20 million லோன் வாங்கியிருந்தாங்க IMFலேருந்து. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப அவங்களோட பொருளாதார நிலைமையும் சரி, அவங்களோட இது பங்கு மார்க்கெட் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ப்ரொடக்டிவிட்டியாக கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஜிடிபிங்க இஸ் வெரி ஒஸ்ட் லெவலில் இருக்காங்க. பாகிஸ்தான் பணிஞ்சதுனால தான் இந்த போருக்கே ஒரு முடிவுக்கு தற்காலிகமான ஒரு முடிவை பணிய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. நம்ம திரு ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் பிரின்ஸ் அவர்கள், வணக்கம் சார். இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போச்சு, மிகப்பெரிய அவமானங்களை தாங்கிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. 26 பேர் மரணம். ஒட்டுமொத்த இந்தியாவும் இராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்யக்கூடிய வகையிலே அங்கே இருந்தார்கள். ஆனால் திடீரென அமெரிக்காவின் தலையீடு, போர் நிறுத்தம், இந்தியாவின் எண்ணங்கள் ஈடேறி இருக்கிறதா? சீஸ்ஃபயர் எந்த சோல்ஜரும் எந்த நாட்டு மக்களும் போரை விரும்ப மாட்டாங்க. எவ்ரி சோல்ஜர் போரை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் சீஸ்ஃபயர்ன்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கும்போது இந்த டைமில் இந்த சீஸ்ஃபயர் வர்றது தான் எங்களை மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஒரு அசென்ட்ரியில் இருந்தோம். இந்த பொசிஷனில் இவர் சொன்ன மாதிரி விமான தளவாடங்களை அடித்து ரொம்ப டாமினன்ட் பொசிஷனில் இருந்தோம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வாரை வந்து விடுறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. என்ன டிசப்பாயின்மெண்ட்? இது இன்னும் 2 நாள் 4 நாள் போயிருந்தாலும் இன்னும் தளவாடங்களை அடித்து அவங்கள பாகிஸ்தான் ஒரு 10 வருஷமாக நம்ம பின்னால் தள்ளியிருக்க முடியும். இப்போவே ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம். ஏன்னா பண்ண டேமேஜஸ்க்கு அவங்க ஈடு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுதான் அந்த பவர் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், ஏர் அட்டாக்கோட பவர் அது. அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போயிருந்தால் நம்மளோட எய்ம் ப்ளஸ்ன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்தது, அந்த நாட்டை பிரித்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது இப்போதைக்கு அந்த சான்சஸ் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சீஸ்ஃபயரில் வந்து ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னா இன்றைக்கி நைட்டு ஒரு குண்டும் போகாது, அங்கேருந்து ஒரு ட்ரோனும் வராது, ஒரு குண்டு போகாது. இங்கேருந்து போகிறத பற்றி நம்ம வந்துட்டு நான் அங்கேருந்து வராது, கண்டிப்பாகவே வராது. அதுக்கு மேலே டெரரிஸ்ட் அட்டாக் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷமாக நடக்காது. ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்து அதை சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னலாகவே இப்போவும் ஒரு பெரிய பேர் இல்லை, இன்டர்நேஷ்னலாகவே லைக் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து கொடுக்குற அந்த எய்டு அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. 2வது அது ஒரு டேஞ்சர் அவங்களுக்கு. 2வது அடுத்த நாளே இல்லை ஒரு வாரத்தில் நம்ம திருப்பி இதே மாதிரி அட்டாக் எடுப்போம். ஏன்னா இன்னொரு டெரரிஸ்ட் அட்டாக் இங்கே ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி நம்ம பண்ணுவோன்ட்டு நம்ம ஒரு லெசன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதுவே ஒரு பாடம் தான். இதில் ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 2 குண்டு வருது, ட்ரோன் வருதுலாம் நம்மளுக்கு பெருசு இல்லை. 100 ட்ரோன் வந்தாலும் நம்ம அதை கையாண்டுடலாம். ஆனால் டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம பின்னால் வந்து அப்பாவி மக்களை அடிக்கிறது, அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம ரொம்ப நாளாக சஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக அதை நம்ம டாலரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து அவங்க கண்டிப்பாக நிறுத்துவாங்க. கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணலாம். ஏன்னா அது வந்துச்சுன்னா 1-2 டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னா 1-2 கூட இல்லை, ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட் அட்டாக்ல இன்ஃபேக்ட் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் இதுதான் நடக்கும். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னா வி வில் கோ பேக் டு திஸ் ஓல்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் இப்போ இருக்க காலத்தில் அந்த சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இருக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டி ஆகுது, அவங்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ரீபில்டு பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதனால் இனிமேல் அவங்க மேலே இருக்க நம்ம இன்டெலிஜென்ஸ் உளவுலாம் இன்னும் உன்னிப்பாகவே இருக்கும்.
அது நம்ம இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவோம். இப்போ நம்ம 10 நாள் ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக தேவையில்லை. அண்ட் நம்மளும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சுன்னா எல்லா ஆர்மியும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ரெடி ஆயிடுவாங்க, நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்க போது வி வில் டூ த சேம் திங் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால் இது ஒரு இன்பில்ட் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஏன்னா திருப்பியும் நான் சொல்கிற மாதிரி போர் வந்து ஆல்வேஸ் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட். ஒரு உயிர் இழந்தாலும், அது அப்பாவி உயிராக இருந்தாலும், சிவிலியன் உயிராக இருந்தாலும், இல்லை ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட உயிராக இருந்தாலும், அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. ரெண்டாவது, பேல்காமோட அட்டாக்ஸ் நடந்தது. அதுக்கு நம்ம வந்து பதிலடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. 26 உயிர் போனாலும் நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிக்சர் மசூர் அதரோட ஃபேமிலி 9 பேர் நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் ஓரளவுக்கு அந்த ஃபேமிலிஸ்க்கு நம்ம வந்து ஒரு கன்சோலேஷன் கொடுக்க முடியுதோ இல்லையோ ஓரளவுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரியாக நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ரெண்டாவது, ஸ்ட்ராங் கண்ட்ரி இல்லாமல் ஒரு மெச்சூர் கண்ட்ரியாகவும் வரும் இந்த சீஸ்ஃபயரை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு. இந்த சீஸ்ஃபயர் நம்ம மேலே துணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சீஸ்ஃபயரோட அட்வான்டேஜ் வெறும் பாகிஸ்தானுக்கு தான் 90% அட்வான்டேஜ். நம்ம மேலே அது துணிக்கப்பட்டிருக்கு. நம்ம சரிசமமாக அவங்க ட்ரோன்ஸ் அமிச்சாங்க, சரிசமமாக இருக்குதுன்னா இல்லை. வாரில் நம்ம ரொம்ப மேலே இருக்கிறோம். அவங்களோட ஒரு மிசைலும் இங்கே இறங்கலை, ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் இங்கே டேமேஜ் பண்ண முடியல. அப்படின்றப்போ நம்ம லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. இல்லை, அடையாளப்படுத்தப்பட்ட பயங்கரவாதியினுடைய குடும்பத்தில் நம்ம தாக்குதல் நடத்திட்டோம். அடையாளப்படுத்தப்பட்ட பயங்கரவாதியை இன்னும் அதுக்கான தகவல் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த போர் நிறுத்தம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன் அது இல்லைன்னா, ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம அட்டாக் பண்ணியிருந்தால் அந்த நம்ம அடிக்க போகிறோம் தெரியும், இருக்க பயங்கரவாதியெல்லாம் அந்த கூடாரை விட்டு வெளியே போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தால் அவங்க திருப்பி வந்திருப்பாங்க. இப்போ நம்ம அதை விட்டுடலாம். நம்ம இப்போ வந்து போர் நிறுத்தத்தை பற்றி பேசும்போது, இந்த போர் நிறுத்தத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும், ஏன்னா மேலே இருக்க இந்த அட்வான்டேஜ் ஆஃப் வார் அதை நம்ம யூஸ் பண்ண முடியல இல்லாமல் இருந்தாலும், பேல்காம் ஒரு அட்டாக்குக்கு ஓரளவுக்கு நம்ம பழி வாங்கியிருக்கிறோம். ரெண்டாவது, ஓரளவுக்கு பழி வாங்கியிருக்கோங்கிறீங்க. ஏன்னா ஃபுல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண முடியல. மற்ற டெரரிஸ்ட் நம்ம பார்வையில் ஓரளவுங்கிறதே பாகிஸ்தானில் தாங்க முடியாத ஒரு இல்லை. நான் வெறும் டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். அவங்களோட விமான தளவாடம் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நல்ல ஒரு அடி அடிச்சிருக்கிறோம். அதோட அட்வான்டேஜ் நம்ம நெக்ஸ்ட் டே எடுக்க முடியல. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனால் இப்போ நம்ம அடித்ததில் ஒரு அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவங்க பின்னால் போயிருக்காங்க அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் இதற்காக. ஆனால் அவங்க நிறையா பாடம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்க HQ-19 சரியில்லைன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க. வேறு எதாவது அவங்க அந்த மாதிரி ஒரு பிரேக்கின் இது கொடுத்ததுனால அவங்க அதெல்லாம் அவங்களோட வீக்னஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். பட் டோட்டல் சொல்லப்போனால் சீஸ்ஃபயரில் நம்மளுக்கு 20-30% அட்வான்டேஜ் தான். ஆப் சிந்தூர்னா என்ன, பேல்காம் ஓட இதுக்கு பழி வாங்கணும், அது நம்ம வாங்கியாச்சு. அதனால் ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். ஓரளவு சாட்டிஸ்ஃபைட். தொடர்ந்து பேசலாம். திரு சுப்பிரமணியன் சார், இந்த போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய முதல்கட்ட கருத்து. அரங்கில் இருக்கின்ற கர்னல் பிரின்ஸ் சார், சுரேஷ் பாபு சார், ஐயநாதன் சார், ஷண்முகன் சார் மற்றும் JR+ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ரொம்ப நல்லா கேட்டீங்க சார். இது வந்து சீஸ்ஃபயர் இல்லைங்க, இது சீஸ்ஃபயரே இல்லை. இது வந்து கண்டிஷனல் அண்ட் டெம்பரவரி சீஸ்ஃபயர். இது கண்டிஷனல். இதில் என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கிறது வந்து கவர்மெண்ட் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. மே 6ஆம் தேதி அட்டாக் ஆரம்பிக்குது. மே 7ஆம் தேதி CIA-யோட ஏஜென்ட்ஸ் த்ரூவா அமெரிக்கா வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா முதல் நாளோட அட்டாக்லேயே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானோட என்ன கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் அத்தனை ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் வந்து நடு வானத்திலேயே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து இந்தியா கண்டினியூஸாக 4 டே மட்டும் அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கீப் அப் பண்ணும்போது நாட் ஒன்லி பாகிஸ்தான், இது வந்து என்டையர் வேர்ல்டுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்குது
அட்டாக்கிங் கேப்பபிலிட்டியில் இருக்குதுங்கிறது வந்து ஒரு ப்ரூஃப்டு ஆச்சு. இது இப்போ இந்த பிளே கிரவுண்டில் இந்தியா வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரூஃப் வந்து ஃபர்தராக அமெரிக்காவால் தாங்க முடியல. அதனால அவங்களோட அண்டர் செக்ரட்டரி ரூபியோ த்ரூவாவும் நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்கிட்ட பேசினாங்க, பாகிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் பேசினாங்க, தென் அவங்களோட பாகிஸ்தானோட ஜெனரல் ஆஷிப் முனீர் கிட்ட பேசினாங்க, தென் சவுதி அரேபியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போனாங்க. இது எல்லாமே ஒரு 3-4 நாள்ல நடந்தது. இந்த 3-4 நாள்ல என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தானோட கேப்பபிலிட்டி, பாகிஸ்தானோட ஃபயர் பவர் எல்லாமே உலகத்துக்கு இவங்க இத்தனை நாளா காமிச்சு வந்தது வந்து ஒரு வெறும் பிரம்மதாங்கிறது ஊர்ஜிதமானதுனால இது ஃபர்தரா விட்டாச்சுன்னா நாளைக்கு வந்து பாகிஸ்தானுங்கிற தேசமே இருக்காது. இந்தியா 3 to 4 daysல அவங்களுடைய எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் எல்லாருமே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்ட முதல்ல வந்து அவங்ககிட்ட இது பண்ணி கன்சோல் பண்ணி IMF த்ரூவா முதல்ல வந்து அந்த $1 பில்லியன் வந்து நேத்தே அனௌன்ஸ் பண்ணி அது பாகிஸ்தான் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து கன்சோல் பண்ணி அவங்கள வந்து அக்ரி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு 3:35 மணிக்கு வந்து நம்மளோட டிஜிஎம்ஓல வந்து 2 டிஜிஎம்ஓவும் ஹாட்லைன்ல வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3:30க்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்டகரிக்கலி அண்ட் கிளியர்லி அனௌன்ஸ் எந்த ஒரு டெரர் அட்டாக்கும் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி எ வார். இது வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குற ஒரு முதல் கண்டிஷனல் சீஸ்ஃபயரோட பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கிறது வந்து வருகிற மே 12 டிஜிஎம்ஓ லெவல்ல மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இந்தியா கொடுத்தாங்க, யார் யார் இந்த 22 ஏப்ரல்ல வந்து ப்ரிபேட்ரேட்டர்ஸா இருந்தாங்க, பேக்கர்ஸா இருந்தாங்க, எக்ஸிக்யூட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள வந்து இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ரம் கங்குதார் அந்த ஐஜாக்கிங்ல இருந்து இது மட்டும் நடந்த அத்தனை டெரர் அட்டாக்ஸ்க்கும் யார் யார் இன்வால்வ் இருக்காங்களோ, இப்போ யார் யாருக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஷீல்டு கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் கொடுக்க போறதா இருக்குது. ஏன்னா இப்ப பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களோட எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர். அப்போ அவங்க சாய்ஸ் பண்றது வந்து ஒன்னா ரஷ்யாவை சாய்ஸ் பண்ணும், இல்லைன்னா அமெரிக்காவை சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிராண்டடா இருக்குது. செகண்ட்லி வந்து இந்த மீன் டைம்ல வந்து இந்த IMF-ஓட பேக்கேஜ் கிடைச்சதுன்னா அவங்களோட டெஸ்ட்ராய் ஆன மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் ரீடெவலப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்களோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டியை ரொம்ப அதிகமா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு வந்து இப்போ ஒரு கன்சிடரபிள் லெவல்ல வந்து கொண்டு வர்றதுக்கான சாய்ஸஸ்க்கு வந்து இப்போ அந்த சீஸ்ஃபயருங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது டோட்டலாவே சீஸ்ஃபயராங்கிறது வந்து ஆஃப்டர் 12th வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் சார். அப்போ இந்த முடிவு அறிவிச்சுக்கிறது கூட தற்காலிகமானதாக தான் சொல்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா இது தற்காலிகமானதா. அதுலயும் என்னென்ன கண்டிஷன்ஸ்ங்கிறது வந்து டிஜிஎம்ஓ லெவல் மீட்டிங் நடக்கும்போதோ, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் நடக்கும், தென் பிரைம் மினிஸ்டர் லெவலில் மீட்டிங் நடக்கும்போது அதோட கண்டிஷன்ஸ் என்னென்னு வந்து பொதுவெளியில். திரு ஐயநாதன் சார், அதாவது இந்த அறிவிப்பிற்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீவிரவாதத்திற்கு எதிராக சமரசம் இல்லாத நிலையை இந்தியா கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு முன்னாடி பேசின மதிப்பிற்குரிய கர்னல் அவர்களும் மற்றவர்களும் ஒரு பெரிய இது சொன்ன கருத்துக்கள்லாம் மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபீல்டில் இருந்தவங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட தாக்குதல் இப்போ சீஸ்ஃபயர் அப்படின்னு இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு சீஸ்ஃபயர் வந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே. எல்லையில வந்துட்டு அவங்க தாக்குதல் நடத்தும் போது நம்ம என்ன சொல்றோம், சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்பதானே டிஜிஎம்ஓ வராங்க உள்ள. அவங்கள கேட்டுக்கங்க, டிஜிஎம்ஓ அப்பதானே உள்ள வராங்க. அப்படி ஒரு வயலேஷன் வரக்கூடாது, வந்துச்சுன்னா நாம வந்துட்டு பேசி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்றத டிஜிஎம்ஓ மீட்டிங் நம்மளுக்கு வைக்கிறோம். அப்போ எதையுமே பாகிஸ்தான் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் மதித்ததே இல்லை. இது எப்படி அப்பாவிகளை வந்துட்டு குறி வைத்து அடிக்கிறாங்கன்றத பாருங்க. அதாவது டு ப்ளீட் இந்தியா, நம்ம முதல்ல இதை ஆரம்பத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்றதுல பாகிஸ்தானுடைய நோக்கம் என்ன? டு ப்ளீட் இந்தியா, இந்தியாவை நேரடியாக ஒரு போர்ல சந்திச்சு தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தவங்க இந்தியாவை ரத்தம் சிந்த வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய முகாம்களுக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளாக்கி ஆயுதபாணிகளாக்கி ஆயுதங்களை கொடுத்து அவங்க உள்ள அனுப்பி ஊடுருவல் செய்து தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதுதான் 25-30 வருஷமா நடந்துட்டு இருக்குது.
அப்போ நம்ம தாக்குறோம் அப்படின்னா ஒரு நோக்கம், இதுல 3 ஒண்ணா இருக்குது. பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தானுடைய ராணுவம், அவருடைய ஐஎஸ்ஐயும், பயங்கரவாதிகள் எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இன்னைக்கு காத்தால ஐநூறு செயலர் வெளியிட்டாரு ஒரு படம், ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய, இறுதி மரியாதை படுத்தக்கூடிய படம். அந்த படத்துல என்ன சொல்லுது? அந்த படத்துல அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த அஞ்சலி பிரேயரை பாடுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லஷ்கர் இ தைபாவுடைய கமாண்டர். அதுல கலந்துட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா, அது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட், எல்லாரும் கலந்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்த பயங்கரவாதிகளோட இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா, அங்க எம்பியினுடைய ஒரு பையன். இவ்வளவு பாகிஸ்தான் செய்தித்தாள்களில் இருந்து நாம் பெற்ற செய்தி. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அத்தாட்சி இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிஸ்ரி காட்டினார்ல. அப்ப இந்த அளவுக்கு மோசமான ஒரு நாட்டை எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் திடீரென்று அமெரிக்கா சொல்லுதுன்றதுக்காக ஒரு சீஸ்ஃபயரை பண்றோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் சம்வாட் மீனிங்லெஸ். நம்ம எடுத்த இவ்வளவு பெரிய முயற்சி, நமது வீரர்கள், நமது நாட்டு படைகள் எடுத்த இவ்வளவு பெரிய மாபெரும் முயற்சி சாதாரண விடயம் கிடையாது. 9 முகாம்களை அடிக்கிறது, அடிச்சு நிரவி நாசம் பண்றது அப்படின்னு சாதாரண விடயம் கிடையாது. இப்ப ஐயாக்கள் சொல்றதுன்னா நான் ஒத்துக்கிறேன், இவ்வளவு ஒரு 5 வருஷம் தள்ளிடுச்சு, பின்னுக்கு தள்ளிடுச்சு. ஆனாலும் வரும்ல. நீங்க எல்லாருக்கும் நான் நினைவு மூட்டுறேன், 2001 நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்துக்குள்ள பூத்திருந்தாங்கன்னா, அப்ப அங்க இருந்த எம்பிக்களை அவங்க பணைய கைதிகளாக்கி அவங்க நினைச்சது எதை வேணாலும் சாதிச்சிருக்க முடியும். ஆனா உள்ள வராத அந்த நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை தந்து செத்ததனால தான் அவனால உள்ள நுழைய முடியல. கையெறி குண்டுகள், கன்ஸ் எல்லாத்தோட அவங்க ஃபயர் பண்ணாங்க. அப்படி இருந்தா அது தாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம படை நடத்தணும், ஆபரேஷன் பராக்கிரமம், 2000 கோடி செலவு பண்ணி நடத்தணும். அன்னைக்கு இதே மாதிரிதான் அமெரிக்காவுடைய தலையீடு. அன்னைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலர் போவல் அவர் வந்தாரு, பேசிட்டாரு, அதோட கைவிட்டுட்டோம், நம்ம வித்ட்ரா பண்ணோம். வாட் இஸ் த பெனிஃபிட்? எந்த அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைச்சது சொல்லுங்க அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக? We are not telling anything about Pakistan, against Pakistan. பாகிஸ்தானுடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் அரசும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் அவனுடைய உளவு பிரிவும் இந்தியாவை தொடர்ந்து ரத்தம் சிந்த வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படும் பொழுது இதை எப்படி நிறுத்துவது? அதுதான் இங்க கேள்வி. அமெரிக்கா சொல்றது நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா எங்க சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க? மீனிங்லெஸ். அமெரிக்கா சொன்னா பாகிஸ்தான் கேட்டுக்க போதுங்க. ஏன்னா அமெரிக்கா சொல்லிதான் நீங்க $1 பில்லியன் IMF இருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவன் ஒத்துக்குவான். ஆனா மத்ததுக்கள் எப்படி? நம்ம பைலட்டா எல்லாத்துமே செஞ்சோம். இறப்பு உறவுகள்ல எல்லாமே பண்ண. வாஜ்பாய் இருக்கும் போது ஆக்ரா பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் இருந்த போது பஸ் டிப்ளமசி, கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், மோஸ்ட் ப்ரிஃபர்டு நேஷன் ஸ்டேட்டஸ், இவ்வளத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வப்போது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கும், எல்லாம் போயிடும். சாவரவங்களுக்கு என்னங்க இருக்கு? இவங்கள செத்து போனாங்களே, இவங்க சாகக்கூடியவங்களா? கேட்கிறேன் நான் இந்த கேள்வியை. இன்னைக்கு கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா 30-35 பேருக்கு மேல செத்ததா ராணுவ தரப்பினுடைய செய்தி நம்மளுக்கு சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? அதான் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்ட்டு தற்காலிகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஐ அக்ரி. இன்னைக்கு கூட படைகளுடைய தளபதிகள் இன்னைக்கு இரவு பேச போறாங்க. we are very eager to listen to them. இந்த நாட்டினுடைய ஹீரோக்கள் இவங்கெல்லாம், உங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க ஹீரோக்கள். அவங்களாம் ஒருபோதும் அவங்களுடைய உயிரை சிந்திச்சது இல்லை. ஆனா நம்ம சிந்திக்கணும் இல்ல, அவங்க எடுக்கக்கூடிய இந்த மூவுக்கு என்ன விதமான பலன் கிடைச்சது நம்ம. அதான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அழகு. அந்த இடத்த தான் நான் சொல்ல வரேன். இது ரொம்ப ரொம்ப அதான் தாங்க முடியல. ஐயா அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? அது ஒரு கர்னல் சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முயற்சி 10 நாள் திட்டமிட்டு இந்த நாட்டு பிரதமராலும் இந்த நாட்டு தலைமையாலும் நீங்க பார்த்து உரிய பதிலடி கொடுக்க சுதந்திரம் கொடுத்து, அந்த சுதந்திரத்தை சற்றும், அதாவது கொஞ்சம் கூட நூல் தவறாம எந்த விதமான அவங்களுடைய பொது அசர்ஸையும் பாதிக்கல, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படல. நேற்று கூட நடந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸினுடைய அந்த கமாண்டர் தான் குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் நாங்கன்னா அதெல்லாம் ஒத்து கவனிக்கக்கூடியவங்க. அதனால நான் சொல்ல வரேன்,
சோ இந்த சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு விடயம் அமெரிக்கா சொல்லிச்சு அப்படின்னா எங்க இதனுடைய விரிவு இருக்குது, வேர் இஸ் தி எக்ஸ்பான்ஷன், எந்த விதமான நிபந்தனை நம்மளுக்கு விதிக்கப்படல அப்படின்றாங்க. என்ன நிபந்தனை? எதுவுமே இல்லாத எப்படி ஒரு போர் நிறுத்தம்? See, this seems ridiculous. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, அறிவிப்பு இப்போ வெளியாக இருக்குது. மற்ற நிகழ்வு, மற்ற அறிவிப்பு என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்று மாலை தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்ன காரணத்திற்காக தற்காலிக இந்த ஒப்பந்தத்திற்கு கூட இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிச்சு அப்படிங்கிற அறிவிப்பு வரதான் போகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு செய்தியை விடுக்கும் போது ஒரு நிகழ்வு தொடர்பான அடிப்படைகளை அது வெளிப்படுத்த வேண்டும். இப்ப தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம எவ்வளவு சொன்னோம், காரணங்களை சொன்னோம், நிறுத்தத்துக்கு என்ன காரணங்கள் இருக்கு சொல்லுங்க. திரு சுரேஷ் பாபு சார், ஐயனார் சார் பேசுனதை கேட்டோம். ஐயனார் சாருடைய ஆதங்கம் மட்டுமல்ல, நிறைய இந்தியருடைய ஆதங்கமாக கூட இருக்கும். மிகப்பெரிய முன்னெடுப்பு இந்த 7ஆம் தேதி தொடங்குவதற்கான அந்த போர் நடவடிக்கைக்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க ரீதியானது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து, ஏற்றுமதி இறக்குமதி ரத்து, எல்லைகள் மூடல், இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானில் வெளியேற்றம், மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு பட்ட அவமானத்திற்கு இந்தியாவில் ஒரு 26 பேர் அவமானப்படுத்தப்பட்டு சுடப்பட்டதற்கு ஒரு தீர்வு காண இந்திய அரசாங்கம் ஏதோ செய்ய போதும் எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான நடவடிக்கையும் தொடங்கினாங்க. திடீரென அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்பது இந்திய மக்களின் மனநிலையாகத்தான் ஐயனார் சார் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் ஐயனார் சொன்ன ஒரு நிச்சயமான ஆதங்கம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்டு, ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் உண்டு. அந்த மாதிரிலாம் வந்து உடனடியாக இந்த லெவலுக்கு வித்தின் 3 நாள் 4 நாள்லேயே சீஸ்ஃபயர் வருதுங்கிறது ரொம்ப இதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஜெய்சங்கர் சார், அது ஒரு பாகிஸ்தானுங்கிறது டெரரிசம் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் அவர் ஒரு முக்கியமான போஸ்ட் பார்த்துருக்காரு, ஒரு இறந்துருக்காரு, அதில் முக்கியமான தீவிரவாதிகளுக்கு போகிறது டெப்டி பிஎம் கூட அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இத்தனை 15 நாளாக பிளான் பண்ணிருக்கிறது. மெயினாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ எம்ஓடியோட மெயின் இஷ்யூ வந்து சிவிலியன் கேஷுவாலிட்டி எதுவுமே நடக்கக்கூடாது. இது வந்து ஃபுல் ஸ்கேல் வார நம்ம ஒன்லி ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பார்ட்னா 3 நாளோட ஆப்ரேஷன்லேயே இவ்வளோ ஒரு மோசமான நிலைவுகள் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஹெவி ஆகிடும். சிவிலியன் கேஷுவாலிட்டிக்கே நம்ம போவே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூரோட மெயின் ஃபஸ்ட்டு எய்மே டெரரிஸ்ட் அவங்களோட பேஸ் கேம்ப்ஸு, ட்ரைனிங் சென்டர்ஸ் அதெல்லாம் அழிக்கணும். அது முதல் நாள் நடந்தது. நைட்டு 1:44 ஏர்லி மார்னிங் வரைக்கும் அது 9 தாக்குதல்கள், பிஓக்கள். நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, அவங்களுக்கு அம்யூனிஷன் டெப்போஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்குமே மிலிட்ரி சம்பந்தம் நமக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தாமல் இந்தியா மீது எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய இடமா 12 இடங்களில் ட்ரோன் தாக்குதல்களுக்குமே விமான தாக்குதல் நடத்தியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் தான் முதல்ல. எந்த விதத்துலையுமே வந்து பெரிய மேஜர் லெவல்லையோ அவங்க சிவிலியனே கேஷுவாலிட்டி இல்லாமல் ஆஸ் பர் ஜெனீவா கன்வென்ஷன் படியோ எந்த இதுலையுமே நம்ம எந்த ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டி ஈவன் நம்ம எதிரி நாடாக இருந்தாலும் நடத்தக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக பிரதமர் சொல்லியிருக்க வேண்டியிருக்கணும். இல்லை நேஷனல் அட்வைசரி, செக்யூரிட்டி அட்வைசரி போடும் அப்படி தான் இருந்திருக்கு, இன்னமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது பாகிஸ்தான் ஒவ்வொரு வாட்டியும் சிவிலியன் ஆனால் நம்ம பூஞ்சி கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்லையுமே, ஜம்மு காஷ்மீரில் 8 மாவட்டங்களுமே, எஸ்பெஷலி பூஞ்ச் அண்ட் குப்வாராவில் முந்தானத்துலேருந்து அந்த ஃபயரிங் பண்ணிடுறதுலேருந்து 3 நாளுக்கு முன்னாடி ஃபயரிங் பண்ணிடுறதுலேருந்து வந்து குருதுவாரா அடிபட்டிருக்கு, கோயில்கள் அடிபட்டிருக்கு, குழந்தைகள் வந்து 18 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டிஸ் வந்து 35 சிவிலியன்ஸ்க்கு மேலே இறந்துருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இது ஒரு மோசமான நிகழ்வு. சிவிலியன் கேஷுவாலிட்டி இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து நம்ம சீஸ்ஃபயர் வந்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா இதை மேலும் ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க இந்திய தரப்பில். நம்ம இந்திய தரப்பில் வந்து ஏன்னா இது அடுத்த ட்ரிப் வந்து மோசமான நிலைமைக்கு அவங்க ஏதாவது, ஏன்னா அவங்களோட ஒரு டெரரிசம் இண்டஸ்ட்ரி உருவாக்குறது வந்து அவங்க வந்து என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை திருப்பி இதே பண்ணிட்டாங்கன்னு சிவிலியன் கேஷுவாலிட்டி வர சான்ஸ் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி ஆகிறோம். ஏன்னா வார் வந்து இப்போ இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். இந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகும்போது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஜாஸ்தியாக ஒரு சான்சஸ் நிறைய இருக்கும்.
பொதுமக்களுடைய இழப்பு ஆமாம் அதிகமாக போதும் இழப்பு இல்லை, ஏன்னா பாதிப்புகள். நம்ம அடுத்தது வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிப்போம். வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிக்கும்போது என்ன ஆகும்னா இபி அதெல்லாமே கம்ப்ளீட்டாக கரண்ட் கட் ஆஃப் ஆகிடும். 10-15 நாள் கரண்ட்டே இல்லாமல் போயிடும். நம்ம இப்போயே வந்து ஒன்லி கம்யூனிகேஷன் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற டெரரிஸ்ட் கேம்ப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் மனதில் கொண்டு தான் இந்திய அரசும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்குங்கிறீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா 3 நாளில் வந்து அவங்க வந்து நிச்சயமாக அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் அழுதுருப்பாங்க. இந்த மாதிரி 3 நாளில் வந்து பாகிஸ்தான் பின்வாங்கலாம், நம்ம அமைதி நடவடிக்கைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்குறேன். அல்ல, அமைதி நடவடிக்கை போர் நிறுத்தத்திற்கு ஒப்பந்தம் போர் நிறுத்தத்துக்கு இவங்க வந்து இனிஷியலாக வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து ஃபர்தராக நம்மளும் எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து 26 பேருக்கு. ஆனால் பட் என்னன்னா 1980க்கு அப்புறமேல் நிறைய பயங்கரவாத நடவடிக்கைகள்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. இதை வந்து இது இஸ் நாட் எ சொல்யூஷன் அப்படிங்கிறத எல்லாருமே ஆதங்கம். ஜான் பிரின்ஸ் சார், இப்போது அமெரிக்கா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் பாகிஸ்தான் போய் கெஞ்சிருக்கலாம், எங்களால் முடியலன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனாலும் 3 நாளில் அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படலைங்கிறது தான் முழுமையான உண்மை. ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து இருந்தால் பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்கிறது இந்திய மக்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. இந்த போர் தொடர்ந்து நடந்திருந்தால் பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி இந்திய அரசாங்கத்தால் இப்போ ஏற்படுத்தப்படுங்கிற நம்பிக்கை கூட இருந்தது. இதையெல்லாம் கடந்து அமெரிக்காவிலேருந்து பேசினாங்க, அமைதி பேச்சு, இது போர் நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பக்கத்தில் சுரேஷ்குமார் சார்கிட்ட கேட்ட கேள்வியை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். ஏன் நம்ம இதை அக்செப்ட் பண்ணோன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், we don't want எஸ்கலேஷன். நம்ம வந்து போரை வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டோம், அவங்க அடிக்கிறதுனால தான் நம்ம திருப்பி அடிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னதுனால, இப்போ அவங்க அடிக்கிறது நிறுத்தினா நீங்கள் அடிக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. அது ஒரு காரணமாக இருக்குது. இதுதான் ஒரு மெயின் காரணம். நம்ம வந்துட்டு அவங்க அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா, நீ என்ன பண்ண போகிறேன்னா, அப்போ இல்லை நான் அடிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ அதனால் அமெரிக்கா ரொம்ப சாத்திரியமாக அவங்கக்கிட்ட போய், நீ அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை, அதனால் நீ பேசாமல் சொன்னோம். நம்ம இங்கே பேசினோம், அவங்களோட வீக்னஸ் வந்து மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனையாகும். பிரச்சனையானப்போ 2.3 பில்லியன் விட்டுட்டு 5 பில்லியன் கொடுக்க வேண்டியது வரும் அமெரிக்காவுக்கு. அதனால் இப்போயே நீ நிறுத்திக்கோ, இனிமேல் நீ தொடங்குனீன்னா நான் உனக்கு ஒன்றும் எய்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் இது அப்போ நம்மக்கிட்ட வந்த பேச்சு, அவங்க வந்து இப்போது நீ சொன்ன எஸ்கலேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், டெரரிஸ்ட் கேம்பை இப்போ அடிச்சிட்டிங்க, இப்போ அவங்க வந்து இனிமேல் உங்கள் மேலே குண்டு போட மாட்டாங்க, அப்போ நீங்களும் போடாமல் இருப்பீங்களா? வேறு ஒன்றும் வழி இல்லை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு நிபந்தனையில் தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த போரோட நோக்கமே ஒருத்தர் குண்டு போட்டதுனால ஒருத்தர் குண்டு போடலை, ஒரு 26 பேரை அபாண்டமாக கொன்னதுனால தான் அது தொடங்குது. அப்போ அதற்கான தீர்வு எப்பயுமே இப்போ கிடைக்கிறதுக்கான இல்லை, ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 26 பேருக்கு குண்டு போட்டதில் நம்ம டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிறோம், அதுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கல. இன்னொன்று என்னென்னா, ஏன் அந்த கேள்வி முன் வைக்கிறேன்னா, தொடர்புடைய பயங்கரவாதி பேரை அடையாளம் காண முடிஞ்ச நம்மளால், அவங்களுடைய உறவுகளை அழிக்க முடிஞ்ச இந்திய அரசாங்கத்தால் அந்த நபர் இன்னும் நெருங்கிறதுக்கான சூழல் நெருங்கும்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம போர் நிறுத்தம் இல்லைன்னா நம்ம அப்பாவி மக்கள் இன்னும் 50 பேர் இறப்பாங்க. ஆனால் நம்ம அவர்கிட்ட போய் அவரை நம்ம பிடிக்க முடியுன்ற ஒரு உத்தரவாதம் இருக்குமா? அது இருக்காதுல்ல. நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தீவிரவாதிகளை 4 பேர்த்து நம்மளால் பிடிக்க முடியுன்ற உத்தரவாதம் இருக்காது. அதனால் இதெல்லாம் இன்ஃபார்மல், இதெல்லாம் நம்ம அந்த டைமில் பேச முடியாது. சரி, நிறைவு கருத்தாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த சூழலில்? இந்த சூழலில் உங்களோட கேள்வி வந்து போர் நிறுத்தம் இப்போ ஆனதுனாக நம்மளுக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்டுன்னு நம்ம இந்த போரை இந்த ஆப்ரேஷன், நான் போர்ன்னு சொல்ல மாட்டேன், இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் அப்ஜெக்டிவ்ஸாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பார்டர் எல்லை பிரச்சனை இப்போ நம்ம இந்த நிபந்தனையில் நம்ம ஒன்று போட்டே ஆகணும். நான் சீஸ்ஃபயர் ஆகணுன்னா அவங்க காஷ்மீர் பிரச்சனையை அவங்க வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது, காஷ்மீர்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை நம்ம போட்டு ஆகணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமேல் நான் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம், ஆனால் காஷ்மீரை நம்ம ஐநா சபையில் ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏன்னா இது நம்ம ஒரு எய்மில் போய் தீவிரவாதத்தையும் நிறுத்தி, ஏன் தீவிரவாதம் பண்ணுறாங்க, ஏன்னா காஷ்மீர் எங்களோடதுன்னு சொல்கிறாங்க. தீவிரவாதத்தை நம்ம நிறுத்தினா காஷ்மீர் பிரச்சனையை நம்ம நிறுத்திட்டு, ஆனால் அதுக்கு மேலே பிஓகே வந்து எங்களோடது அதை நம்ம கொடுங்கன்னு சொல்ல முடியாது, இப்போ ஒரு சொல்ல நிலைமையில இல்லை.
இதே போர் தொடர்ந்து இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அது எடுத்திருக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட வீக் இந்த பல வருஷ காலத்தில் பாகிஸ்தான் இருந்ததில்லை. நீங்கள் ரொம்ப வீக்கான ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த தருணத்தில் முன்னேறி இருந்தால் அந்த காஷ்மீர் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ரொம்ப ஈஸியாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். சுப்பிரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார் கண்டிப்பாங்க. இதில் நம்ம இன்டெலிஜென்ஸில் ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க, பிலீவ் ஆல் அண்ட் சஸ்பெக்ட் ஆல். இது அமெரிக்காவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே பிலீவ் பண்ண முடியாது, இல்லை சஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. இப்போ நடந்தது இந்த நம்ம சீஸ்ஃபயர் பார்த்தாச்சுன்னா ஒரு கிரிக்கெட் மேட்சையும் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரையும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு போகலாம். இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மோதணுன்னா ஒரு பெரிய பாகிஸ்தான் டீமோட மோதுங்க, ஒன்று இந்த களத்துக்கே வராத நேபாள் டீம் கூட மோதுறீங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து பாயிண்ட் கிரியேட் பண்ணி இந்த சீஸ்ஃபயரில் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 22 ஏப்ரலில் நடந்த அத்தனை தீவிரவாதியும் இந்தியாவுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும். ரெண்டாவது, அதோட த மாஸ்டர் மைண்டு ப்ரிப்பரேட்டர்ஸ் பேக்கர்ஸ் அவங்க அத்தனை பேரையும் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும். மூணாவது, இது மட்டும் யார் இந்த ஆக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அடுத்தது, இந்த தாவூத் இப்ராஹிம். ஹலோ கேட்குது சார், கேட்குது சார், கேட்குதுங்களா? கேட்குது சார், கேட்குது. அதுவே உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நல்லது, உங்களுடைய நிறைவு கருத்துக்கு வாங்க சார். இப்போது இதில் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து இந்த முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் வந்து காரணமே வந்து அவங்களோட சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அவங்களோட பகல்கலாம் அட்டாக்லேருந்து. இப்போது இந்த அமெரிக்கா இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து இதை வந்து நம்ம மே 12 அடுத்த கட்ட தற்காலிகமாக இன்றைக்கி நடந்த டிஜிஎம்ஓ மட்டும்தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சீஸ்ஃபயர் 3 மணிக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. 12 எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் நமக்கு சமாதானத்து பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துங்களோ அவர்கள் முன்னிலையில் அந்த நாட்டோட தூதுவர்கள்லாம் அழைத்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணுமோ அது அவர்கள் முன்னே கொடுத்து இதை பாகிஸ்தான் இந்த டைம்ஸ் வித்தின் த டைம்ஸ்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்லணும். ஒன்று, அந்த கோரிக்கையை வைக்கணும். ரெண்டாவது, பிஓகே பிரச்சனையும் காஷ்மீர் பிரச்சனையும் இதில் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ராஜாங்க ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். நல்லது சார், அது முக்கியமாக இது வந்து வேகமாக இது மே 12 பயன்படுத்தி இந்திய அரசாங்கம் இதை வந்து மே 12 ரொம்ப இந்திய அரசு செய்யணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை. நல்லது சார். ஐயனாதன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இப்ப சுருக்கமாக நீங்க சொன்ன மாதிரி இப்ப முப்படை தளபதிகளும் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறதா இருக்காங்க. அவங்க விளக்குவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்றத வந்துட்டு நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்தபடியா பேச முடியாது பற்றி முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் இவ்வளவு தூரம் இந்தியாவுடைய இந்த மானத்தை காப்பாற்றினவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு நம்ம பார்க்கலாம் பேசுவோம். நிச்சயமா சார், நல்லது. நேரலையிலும் இணையத்தினுடைய கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கொண்டமைக்கு நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கம் சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.